வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ஜவ்வரிசிய வச்சு நல்ல வாயில கரையிற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ண போறோம். பிகினர்ஸ் கூட வந்து இத ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்க போறேன். நைலான் ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. இந்த மாரி மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது வந்து 1/4 கப் அளவு. இத நல்ல ஒரு அடிகனமான பேன்ல சேர்த்துக்கலாம். அதே மாரி இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமா 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வ வந்து மிதமான தீயில வச்சிடணும். ஹை ஹீட்ல வைக்காம மிதமான தீயிலேயே வச்சு கைவிடாம இத வந்து நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இப்ப ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட் ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து லேசா மட்டும் கலர் மாறணும். ரொம்ப ப்ரவுன் ஆற அளவுக்கு நம்ம வறுத்துறக்கூடாது. லேசா மட்டும் கலர் மாறும். அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஆனா நம்ம கைவிடாம நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்துல இத வறுக்கணும். அப்பதான் இது கரெக்ட்டா வரும். ஜவ்வரிசிய வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா, லேசா மட்டும் முன்னாடி இருந்த ஒயிட் கலர் போய் பழுப்பு கலரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இத வந்து ஒரு பேன்ல இருந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, நல்லா ஆற விட்டுறணும். பேன்லயே வச்சீங்கன்னா, அதோட ஹீட்ல இன்னுமே வந்து கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, அதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா வேணும்னா, நீங்க இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு, நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். அதே மிக்ஸி ஜார்லயே நம்ம வறுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி சேர்த்தணும். ஜவ்வரிசி வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்ல ஃபைன் பவுடரா அரைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, ஒரு வேள உங்களுக்கு வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகாம இருந்ததுன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா இந்த மாரி ஃபைனா இருக்கணும். இந்த மாதிரி ஃபைனா இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டா வரும். நொறு நொறுன்னு இருந்ததுன்னா, பிடிக்க வராது. அதனால நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அதையும் நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே அந்த ஜவ்வரிசி மாவோட ஃபுல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு சின்ன பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 10 போல முந்திரிய பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். நல்ல பொடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு பெருசா போட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அது நெய் சூடானதும் அதுல போட்டுட்டு, முந்திரியோட கலர் லேசா கோல்டன் கலரா மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நெய் வந்து திரும்ப ஹீட் பண்ணும்போது அடியில கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த சூடா இருக்கும்போதே அப்படியே நம்ம வந்து அந்த மிக்ஸ்சர்ல வந்து சேர்த்துடணும். ஜவ்வரிசி, சுகர்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா? அதில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சூடா இருக்கும்போதே நம்ம செய்யணும். இந்த நெய்யோட சூட்ல தான் வந்து நம்ம சேர்த்துருக்க சுகர் வந்து இளகி நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நல்லா கலந்துருங்க. எல்லா பக்கமும் அந்த நெய் வந்து மிக்ஸ் ஆகணும். இப்ப நல்லா கலந்ததுக்கு அப்புறமா, ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே, இத வந்து நம்ம லட்டா புடிச்சிடணும். நல்லா ஒரு தடவ கையிலயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த அளவுக்கு எடுத்துட்டு, நல்லா இப்டி அழுத்தி, இப்டி புடிச்சோம்னாலே ஈஸியா உருட்ட வந்துரும். இந்த மாதிரி உருட்ட வர்றதுக்கு முக்கியமான ஸ்டெப் வந்து என்னன்னா, ஜவ்வரிசிய வந்து நல்லா ஃபைனா, நைஸா அரைச்சுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். அது நொறு நொறுன்னு இருந்ததுன்னா, இந்த மாரி புடிக்க வராது. இங்க பாருங்க, நல்லா ஈஸியா நம்மளுக்கு லட்டு ஷேப் வந்து வந்துருச்சு. இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அ பிடிக்கும்போது உதிர்ந்து வருது அப்படின்னா, நெய் பத்தாம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கூட கொஞ்சம் நெய் வந்து உருக்கி சேர்த்து பண்றதுனாலும் பண்ணலாம். எல்லா லட்டையுமே நம்ம உருண்டையா பிடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு மொத்தமா ஒரு 6 லட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அதிகமா வேணும்னா, இந்த குவான்டிட்டிலயே இந்த ரேஷியோலயே வந்து நீங்க அதிக குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா மட்டும் மேல டெக்கரேஷனுக்காக பிஸ்தா வந்து ஒரு 3, 4 பிஸ்தாவ மட்டும் பொடியா வெட்டி அது மேல சேர்த்துக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பண்ணும்போது நம்மளுக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பிஸ்தாவோட டேஸ்ட்டுமே வந்து இந்த லட்டோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா, சூப்பரா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.